அதை காலக்கெடு குறிப்பிடலை. நாங்கள் வந்து ஒரு 3 மாதம் பார்க்குறோம், 6 மாதம் பார்க்குறோம். அதுக்குள்ளே எங்களுக்கு அந்த சட்டத்தினுடைய அவசியத்தன்மையை கருதி உடனடியாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கு எங்களுக்கு உரிமை தரப்பட்டிருக்கிறது. இப்போ முன்னால் அந்த உரிமை இல்லை, இப்போ அந்த உரிமை கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியை வைத்து ஒரு மலிவான அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது 1965 மாணவர்களாலே பெரிய அளவில் நடத்தப்பட்டு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு இந்தியை பற்றி பேசினாலே நிச்சயமாக அது தோல்வியிலே தான் முடிந்துவிடும் என்று அனைவருக்கும் தெரியும். எனவே இந்தியை வைத்து மலிவான அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இங்கே யாரும் இந்தி படிக்க விரும்பவில்லை. விரும்புகிறவர்கள் எங்கே வேண்டுமென்றாலும் படித்துக் கொள்ளலாம், அதை யாரும் தடுக்கவில்லை. சட்டப்படி கிடையாது. எங்களுடையது இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. அது குறிப்பிட்ட காலங்கிறதே கிடையாது. இன்றைக்கு நாங்கள் சட்டமன்றம் முடிந்தவுடன் அன்றைக்கு மதியம் 4 மணி அல்லது 5 மணிக்குள் அந்த சட்ட மசோதாக்களை அனுப்பிவிடுவோம். அதன் மீது முடிவெடுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ என்றைக்கு வேண்டுமென்றாலும் அவர் அதன் மீது முடிவெடுத்து அதை சொல்லலாம். அல்லது 2 மாதம் வைத்துக்கொள்ளலாம், 3 மாதம் வைத்துக்கொள்ளலாம். இப்படி காலம் தாழ்த்துகிற பொழுது எங்களுக்கு அந்த சட்டம் அவசியமாக வேண்டும் என்று அரசுக்கு தோன்றுகிற பொழுது நாங்கள் உடனடியாக நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். நாடி நிச்சயமாக நல்ல தீர்ப்பை பெறுவோம். அதாவது நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, சென்னையில் தான் இருக்கீங்க. சென்னையில் பெரும்பாலும் நிறைய பேர் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்க தெலுங்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வெளியே கூட வந்து தமிழ் பேசுகிறது கிடையாது. ஒருத்தர் சந்திக்கிற பொழுது தெலுங்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். மலையாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மலையாளம் பேசுவதை பார்க்கிறோம். கன்னடத்தைச் சேர்ந்தவர்கள் கன்னட மொழி பேசுவதை பார்க்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் எந்த மொழிக்கும் அச்சுறுத்தல் என்பது கிடையாது. அது கவர்னரின் கற்பனை.